சென்னை டு கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பேருந்தில் பயணிக்கும் இளம் பெண் பயணிகளை வெவ்வேறு மாவட்டத்தில் எஸ்ஐடி அரசு பேருந்து நடத்துனர் சுமார் 5 திருமணம் செய்து கொண்ட சம்பவம் மற்ற பேருந்து பெண் பயணிகளிடையே அதிர்ச்சிக்குள்ளானது. புகாரின் பெயரில் சென்னை நொளம்பூர் பகுதியில் போலீசார் அரசு பேருந்து நடத்துனரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த வனிதா 25 வயதாகிய இவருக்கு திருமணமாகி 2 ஆண்டுகளே ஆன நிலையில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணத்தால் பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும், மன உளைச்சலுக்கு ஆளாகிய போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்த போது எஸ்ஐடிசி அரசு பேருந்தில் நடத்துனராக இருந்து வந்த அண்ணாதுரை என்பவர் தன்னிடம் நட்பாக பேசி காதலாக மாற்றி திருமணம் செய்து கொண்டு 6 மாத காலமாக சென்னை முகப்பேரில் வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்த நிலையில் 3 மாதம் கர்ப்பிணியாக இருந்து வந்த போது தனது 2வது கணவனான அண்ணாதுரை என்பவரை கைபேசி எடுத்து பார்த்தபோது அதிர்ச்சிகரமான ஆபாச பெண்களின் புகைப்படம் இருந்தது. பின்னர் கேட்டபோது கருத்து வேறுபாடு ஏற்பட்டவுடன் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்த முற்பட்ட பின் தன்னை தாக்கி வயிற்றை நெட்டி உரைத்து கர்ப்பத்தை கடைத்து விட்டதாகவும், பின்னர் துடிதுடிக்க இருந்தபோது அண்ணாதுரை என்பவர் தன்னை சமாதானப்படுத்தி வைத்து இருந்ததாகவும், பின்னர் தனது 2ஆம் கணவன் அண்ணாதுரையின் தொலைபேசி எடுத்து பார்த்தபோது சம்பந்தப்பட்ட தொடர்பு எண்ணிற்கு பேசிய போது அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியானது. எஸ்ஐடிசி அரசு பேருந்து நடத்துனரான அண்ணாதுரை என்பவர் தற்போது 5 திருமணம் செய்து கொண்டதாகவும், ஒவ்வொரு பெண்ணும் வெவ்வேறு மாவட்டத்தில் உள்ள பெண்கள் என்றும், அவர்கள் அனைவரும் இவருடன் அரசு பேருந்தில் பயணித்து வந்த பெண்கள் தான் என்பதும் தெரிய வந்ததாகவும், மேலும் அவர்களையும் திருமணமாக்கி அந்தந்த மாவட்டங்களில் தங்கி வைத்திருந்ததாகவும் தெரிந்தது. பின்னர் ஒரு சில மாவட்டங்களான 3 பெண்களும் ஒன்றிணைந்து அரசு பேருந்து நடத்துனரான அண்ணாதுரை மீது புகார் அளித்த பின் அவரது முகப்பேர் நலத்தூர் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது செல்போனை பறிமுதல் செய்ததோடு கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்ததாகவும், மேலும் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக அவர் பணி செய்து வந்த அரசு பேருந்து நடத்துனர் வேலையை நீக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் வனிதா வேண்டுகோளாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் வனிதா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம். இங்கே வந்து முகப்பேரில் வசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணாதுரை பஸ்ஸில் பயணிக்கிற போது பழக்கமானார். அவர் பேசும்போது எங்கள் ஊருக்காருன்னு சொன்னார். சரி, ஓகே, நம்ம ஊருக்காரருக்கு நம்ம பழக்கலைங்க. அந்த பழக்கம் நாளடைவில் தவறான உருவாக மாறிடுச்சு. அப்புறம் எனக்கு யாரும் இல்லை, அவங்க நல்லா பார்த்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், கஷ்டப்பட்டேன், நல்லா வச்சுக்கிறேன், நான் கவர்மெண்ட் ஜாப் அதை நம்பி நான் வீட்டை பேசிக்கிறேன். 6 மாதமாக வச்சுருந்தேன். அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்கனாலே அவருடைய ஃபோன் எடுத்தேன். அவருடைய ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ தான் தெரியும் நிறைய பொண்ணுங்களோட அவர் கான்டாக்டில் இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்களை வந்து தப்பாக வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்து நான் சண்டை போட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மகளிரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி பஸ்ஸில் பயணிக்கிற பொண்ணுங்களுக்கு அவரால் பாதுகாப்பு இல்லை. அவர் வந்து போக்குவரத்து வந்து இருக்குது வந்து சில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய பெண்களை தப்பாக யூஸ் பண்ணுறாரு. எந்த பஸ் நம்ம ஓட்டுறாரு அவரு? எஸ்ஐடிசி பஸ்ஸு கண்ட்ரேட்டு கவர்மெண்ட் ஜாப்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாரு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ புழல் ஜெயிலில். அவர் பேர் என்னம்மா? அண்ணாதுரை. அவர் எந்த ஊர் சேர்ந்தவர்? கிருஷ்ணகிரி மாவட்டம். நீங்களா அதே ஊரா? நாங்களும் அதே ஊர். இது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர்? எனக்கு தெரிஞ்சு என்னையோட 5 பொண்ணுங்க. இன்னும் எங்கேயோ பொண்ணுங்க வெளியே சொல்ல முடியாமல் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க வெளியே வரல. நான் தான் தைரியமாக வந்து எல்லாத்துலேயும் பேட்டி கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். உன்னால் என்ன பண்ண முடியும், எங்கே போனாலும் எனக்கு உதவ கூட முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லாமல் சிஎம் கிட்டே போனால் கூட எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் அரசியலில் இருக்கேன். அந்த கட்சியில் இருக்கிறதுனால அந்த கட்சிக்காரர் எனக்கு எந்த கட்சியில் இருக்காரு? டிஎம்கே கட்சியில் இருக்கிறதுனால நான் அந்த கட்சியில் இருக்கிறேன். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கட்சி எங்களுக்கு தான். நீ ஸ்டாலின் கிட்ட கூட முறையிடு, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ அனாதை, அவங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. நான் ஏன் இந்த அளவுக்கு போராடுறேன்னா என்ன மாதிரி இன்னும் எந்த பொண்ணும் பாதிப்பு அடையக்கூடாது. என்னோட இந்த பிரச்சனை முடியணும். முக ஸ்டாலின் ஐயாவை கையெடுத்து கும்பிட்றேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். அவனை வேலையை தூக்கணும். அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். அவன் புழல் செய்து தான் இருக்கும். அது பத்தாது. அவனை போக்குவரத்து வந்து நீக்குங்க. சில பெண்களுக்கு வந்து அவனால் பாதுகாப்பு இல்லை. போக்குவரத்துலையோ அவங்க கூட பஸ்ஸில் பயணிக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கிடையாது. உங்கள் பேருமா? வனிதா. நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம். ஒரே ஊர் தான். இப்போ இங்கே சென்னையில் எங்கே தங்கியிருந்தீங்க? முகப்பேர். முகப்பேரா?